ஸ்ரீ கரிமாரி அம்மனே துணை. நாம இப்போ தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவடி சூளம் ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அம்மனை தரிசிக்க வந்திருக்கோம். திருவேற்காடு ஸ்ரீ கரிமாரி அம்மன் தேவஸ்தாபகர் தம்புசுவாமியின் வழித்தோன்றிய மருளாளர் குகயோகிக்கு பாக்கியப்பட்டதுதான் இந்த திருவடி சூலம். ஆதிசக்தியின் கோட்டையான இந்த திருவடி சூலம் ஒரு அழகிய கற்கோயில். கருவறையில் அமர்ந்துள்ள 10 கை மகாமாரி நமக்கு 51 அடியில் விஸ்வரூப தரிசனமாக காட்சி தருகிறாள். இந்த கருமாரி அம்மன் தேவிக்கு ஜூலை 7ஆம் தேதி முக்கண் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஜூலை 13ஆம் தேதி சுவாமியின் திருக்கரத்தால் 27 நட்சத்திரங்களுக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டு மலர்கள் தூவி பூஜைகள் தொடங்கப்பட்டன. பூஜையுடன் தொடங்கி சுயம்பு அம்பாளுக்கு அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றதுங்க. அம்பாளின் அருளின்படி 3 கலசங்கள், அதாவது காமாட்சி, மீனாட்சி, கலியுகத்திற்கு ஸ்ரீ தேவி கரிமாரி என்று அம்பிகையின் 3 கலசங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. சப்த நதிகள், அதாவது 7 நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது சப்த கன்னிமார்களுக்கும் கலசங்களாக வைக்கப்பட்டது. கூவி கூவி தேவி
பக்தர்கள் பால் குடங்களையும் தீச்சட்டிகளையும் ஏந்தி தங்களுடைய பக்தியையும் அன்பையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்தனர். இதோ அம்பாளுக்கு தங்கம் மூலம் பூசப்பட்ட கவசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. பம்பரமா தினம் பூசுவது திருச்சாம்பலம்மா, தினம் பேசுவது உன் நாமமம்மா, கருவினை
ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு 15 வருஷமாக அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அம்மன் வந்து திருவடியை பதிச்சதுக்காக நான் எவிடன்சஸ் வந்து இந்த மலை மேலே இருக்குது. அம்பாளோட காமாட்சி அம்மன் வந்து ஒரு பாதம் பதிச்சதை ஒரு லேடி நடந்து போகும்போது எப்படி இருக்குமோ அதோட ஃபுட் மேட்ச் அது வந்து இருக்குங்க. அப்போவே அம்மன் வந்து இங்கே பிரதிஷ்டை ஆகணுங்கிறது இங்கே இருக்கிற சித்தர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். 51 அடி உயர அம்பாள், ஒரே கல்லாலான அம்பாள். அம்மா வந்து நம்ம மனசில் நினச்சதை அம்மா அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க. நாங்கள் கனடாலேருந்து வந்திருக்கோம். அம்மா கண் திறப்புக்காகவும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காகவும் வந்திருக்கோம். 1-2 அதிசயம் இல்லை, ரொம்ப நிறைய அதிசயம் அம்மா எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்காங்க. திருவேற்காடு பூர்வீகம் கிடையாது. எங்களுடைய பூர்வீகம் மதுரையம்பதி பக்கத்தில். அதனால பேர்ல தான் மதுரை இருக்குது, ஊர்ல மதுரை இல்லை, எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால அங்க இருந்து நாங்க வந்து குடிபெயர்ந்து வந்து கடைசியில பழந்தடல் நேற்று கூட சொல்லியிருந்தோம். அந்த எல்லாம் முடிஞ்சது. திருவண்ணாந்தடலுக்கு வந்தாங்க, இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். அதுக்கப்புறம் தலைமுறை ரீதியாக தேவி வந்து 7 யோகிகளை கொண்டு நான் 21 தலைமுறைக்கு ஆட்சி பண்ணோம், வாக்கு பத்தினியாக இருப்பேன், வாக்கு தேவதையாக அருள் புரிவேன்னு சொன்னாங்க தேவி. அதன் பிரகாரம் வந்து திருவேற்காடு குடிபெயர்ந்தோம். திருவேற்காடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு ஆதி ஸ்தலம் எதுனா வடவேதாரண்யம் என்னும் திருவேற்காடு சேத்திரம். வேதபுரீஸ்வரர் தான். ஆனா யாருக்கும் வேதபுரீஸ்வரர் தெரியாது, கர்மாரி தான் தெரியும். அப்படி எடுக்கும்போது அந்த 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 மரத்தை எடுத்து அந்த புற்று கீழே போயிட்டு அது உள்ள சாட்சியா ஒரு தட்டிட்டு உள்ள போயிட்டான். முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது 2003ல. 2004, 2005 அம்பாளுடைய உத்தரவு. இதுதான் என்னுடைய பிரதான இடம். அம்பாள் உத்தரவு கொடுக்குறார், என்னுடைய பாதம் பதிஞ்சு இருக்கு. இது எனக்கு தெரியாது, இந்த ஊர் புராணம் தெரியாது. என் பாதம் பதிந்த இடம். என்னை சுற்றி அஷ்ட மயானங்கள் உண்டு, 8 மயானங்கள். இந்த ஊர்ல இப்ப அம்பாள் உட்காந்துருக்கிற ஊர் மையினை தெரிஞ்சீங்க, 8 மயானங்கள். தாராபீட்னு ஒரு இடம் இருக்கும், தம்பிலாம் போயிட்டு வந்து அங்கே சுற்றி 8 மயானங்கள். என்னை சுற்றி 8 மயானங்கள் உண்டு அம்பாள். ஆமா, அங்க சண்டி நடத்தணும், 3 சண்டி நடத்திருக்கோம். அதற்கப்புறம் சொல்றா, என்னுடைய ஈசான்யத்தில் ஒரு மயானத்துக்கு அருகாமையில சப்த கன்னியர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம சொல்ல அண்ணமார்கள், ஆழ்வார்கள், கூட்டத்தார்கள் இது மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு கன்னிமார் ஓட இருக்குங்க. அப்புறம் இங்க வந்து அம்பால வச்சப்பறம் போய் பாக்குறேன், சாமி இங்க வாங்க விழா நடத்த போறோம், அடுத்த வாரம் நடத்துறாங்க. இது என்ன யாருன்னா கன்னிமார் ஓட சாமி. இது என்னன்னா 7 கன்னி சாமி. இதெல்லாம் என்னன்னா 18 கல்லு கிடையாது. இது அண்ணமாறு, ஆழ்வாரு, கூட்டத்தாரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. இதுல எழுதி வச்சிருக்கு. நான் மறைந்த ஆடிட்டர் வைத்தியநாதன் எல்லாம் தெரியும், நம்ம ரமேஷ்க்கு எல்லாம் தெரியல. அவரு வந்து எழுதி வச்சிருக்காரு. நீ எழுது, நான் வந்து சும்மா இன்னைக்கு சொல்றேன், அவரு கைப்பட எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அம்பாள் எடுக்க அந்த நெல் தானியம் உழைச்சிட்டு இருக்காரு அந்த பொண்ணு. இதுவரை இன்னும் நான் இந்த ஊர்ல பார்க்கவே இல்லைங்க அந்த மாதிரி. அப்ப அவ தேவையே வந்திருக்கான்னு தான் அர்த்தம். அது மாதிரி அம்பாளுடைய பெருமையை சொல்ல எளியதல்ல. இந்த இடத்துல அதே மாதிரி கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன் திருவடி வைத்த இடம். இந்த மலை எதிர மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வாங்க ஐஸ்வர்ய சக்கரம், அந்த ஸ்ரீ சக்கரம் செதுக்கி வச்சிருக்காங்க. இது தேவிக்கு முன்னாடி. அம்பாளுக்கு கீழே ஒரு சூளம் 1600 ஆண்டுகள் பழமையான கருங்கல் சூளம் ஒன்று இருக்குது. இந்த மலை மேல, இந்த காலனர் மேல பார்த்தீங்கன்னா நைருதி ஸ்தானத்துல அங்க இங்க தேவி வரப்போறான்னு முன்னாடியே மாவு இடிக்கிறதுக்கு உரலும் சுனை நீரும் இருக்கு. அம்மி மஞ்சள் அரைக்க அம்மி இருக்குங்க. அப்போ நாம ஏற்பாடு பண்ணி ஒரு அம்மி வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமா? இதெல்லாமே இருக்கு. இது வந்து சாதாரண மலை. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு தத்துவங்களா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆரண்ய சத்திரத்துல அவர் உட்கார்ந்துருக்கான்னா, கேதாரீஸ்வரர் கோயில் இருக்கு. எல்லா இடத்துலயும் மொட்டாதான் கல் இருக்கு. இதுதான் கேதாரீஸ்வரர் சொன்னது யாரு? ஆதிசங்கர். ஆதிசங்கர் இது இல்லைன்னு வச்சுங்க. கேதாரீஸ்வரருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காரு. தேவி ரூபம் தெரியுதம்மா, ஊர்ந்து போகும் பாதமெல்லாம் கோயில் புறத்த சேருதம்மா. மாரியம்மா, கரி மாரியம்மா, தேவி அம்மா, ஸ்ரீதேவி அம்மா, தாகம் தீர்க்கும்
வழியில் அருள்மொழிகள் கற்கும் ஞான பள்ளி